ஹாய் ஐஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அரசர் வந்துட்டு இளவரசருக்கு ஒரு முகமுடி கொடுத்துருப்பாரு. இளவரசரோட முகத்தை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதேமாரி யாராவது பார்த்துட்டா அவங்க அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு தளபதி லேக்கு உத்தரவு கொடுத்துருந்துருப்பாரு. அதோட தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ காட்டுறாங்க. இப்போ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேலிக்கு நாடகம் மாதிரி நடக்குது. அதில் வந்து இளவரசரை வச்சு தான் வந்து கேலி பண்ணி எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னென்னா மரணத்தை விட கூடியது என்னென்னா இளவரசரோட முகத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன விஷயம்னா ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இளவரசருக்கு வந்துட்டு நோய் ஏற்பட்டு அதனால முகமே சிதைஞ்சு போயிருக்கு, அவரோட முகத்தை வந்து யாராலுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து கொரியா நாட்டு மக்களே வந்து அதுதான் நம்பிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு நாடகம் மாதிரி, ஒரு காமெடியான நாடகம் மாதிரி தெருவில் வந்து நடக்குது. அதை சுற்றி ஊர் மக்கள் எல்லாமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இளவரசரை பற்றி இந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே வந்து ஒரு பேச்சு இருக்குது. இப்போ வந்து அரண்மனையில் காட்டுறாங்க. இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி அரண்மனை கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து காவலர்கள் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு 3 பொண்ணுங்க இளவரசரோட இந்த ரகசிய அறையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே யாராவது போனாங்கன்னா வெளியில் இதுவரை உயிரோட வந்ததே இல்லை, அந்தளவுக்கு இந்த இடம் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இளவரசரோட அசிஸ்டண்ட் வரான். இவனோட பேர் வந்து சாங். இந்த 3 பொண்ணுங்களும் பேசுகிறத பற்றிட்டு என்ன பேசுகிறீங்க, இளவரசரை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான் அவங்கள துரத்துக்கிட்டு. அப்போ அங்கே இளவரசரும் வந்துட்டாரு. இளவரசர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாரு. அந்த பொண்ணுங்களை போகட்டும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தேனே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு 2 புத்தகம் வச்சுருக்கான். அதை எடுத்து அப்படியே தெரியும் யாருக்கும் தெரியாமல் இளவரசருக்கு காட்டுறான். அந்த புத்தகத்தை இப்போ வாங்கிட்டு வந்து அவரோட அறையில் வச்சு படிக்கிறாரு. அது என்ன புத்தகம்னா, அரண்மனையில் யாருக்காவது ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின குறிப்பு தான் அந்த புத்தகத்தில் இருக்கும். இளவரசருக்கு வேற நோய் இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லியிருந்திருப்பாங்க. இவரை பற்றின ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த புத்தகத்தில் தேடி பார்க்குறாரு. ஆனால் இவரை பற்றின எந்த குறிப்புமே அந்த புத்தகத்தில் இல்லை. இத்தனை வருஷமாக அந்த முகமுடியை போட்டிருக்காரு. அதுக்கு எதுக்காக அப்படிங்கிற உண்மையே இவருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. நோயினால தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்ன நோய் தெரிஞ்சுக்கணும் தான் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து தேடி பார்க்குறாரு. ஆனால் அதுலேயுமே எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசர், இளவரசர் இவங்க பின்னாடி பணியாட்கள் எல்லாருமே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இளவரசருக்கும் வந்து கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா, சீக்கிரமாகவே ஒரு இளவரசியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா அந்த முகமுடி எதுக்காக போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அதை பற்றி யோசிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பாரு. இப்போ அரசர் வேறு இப்படி சொல்லவும் இவருக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. இளவரசியாவது என்னோட முகத்தை பார்க்கலாமா, இல்லை அவங்களும் என் முகத்தை பார்க்காமலே என் கூட வாழணுமா அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து இதை கேட்டுட்டாரு அரசர்கிட்ட. இதுக்கு மேலேயும் அந்த முகமுடியோட என்னால் வாழ முடியாது, நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போவே இந்த முகமுடியை கலட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமுடியை வந்து கலட்ட வர்றாரு. அந்த நேரம் தளபதியிலையும் அங்கே தான் இருந்திருப்பாரு. அவர் டக்குன்னு கத்தி உருவவும் அங்கே இருந்த 50 பேருமே அப்படியே தரையில் வந்து கீழே குனிஞ்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இளவரசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ என்னோட முகத்தை பார்த்தா அது யாராக இருந்தாலும் உயிரோட விட மாட்டீங்க, அவங்கள கொன்றுவீங்க, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு நோய் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அந்த நோய் என்னன்னாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அரசர்கிட்ட ரொம்பவே கோவமாக கேட்குறாரு. இங்கே அரசருக்குமே ரொம்ப கோவம் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் எப்போ குணமாகுதோ அப்போ நானே இந்த முகமுடியும் உங்ககிட்ட இருந்து கலட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அடுத்து இளவரசர் வந்துட்டு அவரோட அறையில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த புக்கை வாங்கிட்டு வந்து வேகமாக படிக்கிறாரு. அதில் என்ன இருக்குன்னா, இளவரசர் வந்துட்டு சின்ன வயசில் இருந்தப்போ அவரை வந்து ஒரு மருத்துவர் வந்து பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தி குறிப்பு இருக்குது. அவர் வந்து மருத்துவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆசிரியர். இப்போ வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் அவர் இருக்காரு, அரண்மனை விட்டு விலகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளவரசர் வந்துட்டு அவரோட ஆசிரியரை பார்க்க வந்திருக்காரு. 2 பேரும் பேசும்போது கூட நடுவுல ஒரு திரை துணி வந்து போட்டுட்டு தான் பேசுறாங்க. இளவரசரோட ஆசிரியர் இருக்கா இல்லையா, இவருக்கு வந்து ஆசிரியர் தான் அந்த ஊபு அப்படின்ற மருத்துவராக இருந்தவர். அவரை பற்றி இளவரசர் வந்து உங்களோட ஆசிரியரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை வந்து எப்படி அவரை மறக்க முடியும், அவரை மாதிரி ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லை, எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவார், ஒரு மருத்துவராகவும் இருந்தார், அதோட ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்தார் அப்படின்ட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. இப்போ அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கிராமத்து பேர் சொல்லி அவர் அங்கே தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இளவரசருக்கு என்னன்னா, எதுக்காக அந்த முகமுடியை போட்டிருக்கோம், உண்மையிலே எனக்கு நோய் இருந்துச்சா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆசிரியரை பற்றி வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ஒரு 2 பேரும் புதுசாக வந்திருக்காங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, காங்கோட பையனும் அவரோட பேத்தியும் தான். இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ராணியை பார்த்து பேச தான் வந்திருக்காங்க. இப்போ இளவரசருக்கு இளவரசியை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து இவரோட பொண்ணை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் தான் கூட்டிகிட்டு வந்து ராணி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ராணி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னதான் நம்ம பேசி முடிவெடுத்தாலும் இதில் வந்து அரசரோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பின்னாடி வந்து சும்மா இருக்காமல் ஏதாவது போட்டு நோண்டிட்டே இருக்கா. அப்போ டக்குன்னு எதையோ வந்து கீழே போட்டுட்டா. இப்போ அவள் அப்பா திரும்பி சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ராணி வந்து அவளுக்கும் நம்ம பேசுறது போர் அடிக்கும்ல,
நீ வேணா போய் அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வா, உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ வந்து என்னோட பேர் லீன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு இளவரசி ஆகிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ டக்குன்னு அந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. இவ டக்குன்னு இப்படி சொல்லவும் அது கேட்கும் ராணியோட முகமே மாறிடுச்சு. அவரோட அப்பா திரும்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராணியோட பணிப்பெண்ணை அரண்மனை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ வந்து அரண்மனை சுற்றி பார்க்க போகிறா. அப்போ இவ்வளவுமே வந்து இளவரசரோட அறையை பற்றி கேள்விப்பட்டேன்னா அது ஒரு ரகசிய அறை மாதிரி தானே இருக்குது, அதனால அது உள்ளே போகணும்னு நினைக்கிறா. அந்த பணிப்பெண் கிட்ட இளவரசரோட அரண்மனைக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவங்க வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. இல்லை இல்லை நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ ஆனால் அது கேட்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன சொல்கிறா, என்னோட பையன் வந்து ராணியோட அறையிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக இளவரசரோட அந்த அறைக்கு தான் வரா. இங்கே 2 காவலர்கள் இருந்திருப்பாங்க. அதிகாரி வருவோம் அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க 2 பேர் போயிட்டாங்க. அந்த கேப்பில் இவன் வந்து அரண்மனைக்குள்ளே வந்துட்டான். உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, எல்லா பக்கமும் பூச்செடி தான், அது எல்லாத்துலேயுமே பூக்களாக இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசரை உட்காந்து எதுக்காக அந்த முகமூடியை போட்டிருக்கோம், உண்மையிலேயே அந்த ஆசிரியருக்கு இதுக்கான காரணம் தெரியுமா, அவர் எப்படி பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து பேசிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. இவன் வந்து இளவரசரை பார்த்துருப்பா. அவர் வந்து சாதாரண உடையில் இருக்கனால என்ன நினச்சிக்கிறா, பணியால் போல அப்படின்னு நினச்சிக்கிறா. இப்போ தான் இளவரசர் வந்து எந்திரிச்சு வந்திருப்பாரு. இவளை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா இவரோட முகத்தை வந்து அவள் பார்த்துட்டா இல்லையா, அதனால அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டே இருக்கும்போது இவ என்ன நினச்சிக்கிறா, பணியால் நினச்சதுனால அந்த பூச்செடி நகர்த்தி அங்கவே அப்படின்னு சொல்லி இளவரசருக்கே வந்து வேலை சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இளவரசர் வந்து அப்படியே அதிர்ச்சியாகி வெளியே பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இப்போ என்ன நினச்சிக்கிறா, சொன்னால் கேட்க மாட்டியா, அந்த பூச்செடி நகர்த்தி வை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து இளவரசரோட அசிஸ்டண்ட் இளவரசி இளவரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த அறைக்குள்ளே வராரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அவளை இழுத்துக்கிட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டாரு. ஏன்னா இளவரசரோட முகத்தை பார்த்தது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதனால 2 பேருமே வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்க. ஆனால் இவ சும்மா இருக்காமல் அவள் கையிலேருந்து ஒரு ஊசி எடுத்து இளவரசர் கழுத்துலேயே குத்துறா. அவருக்கு அது வலிக்குதா இருந்தாலும் சத்தம் போடாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்லி கண்ணாலே சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ வந்து இளவரசரை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. இங்கே வந்து உள்ளே வந்து அசிஸ்டண்ட் வந்து கண்ணை மூடிட்டே இளவரசி இளவரசின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. எந்த சத்தமும் இல்லாதனால கண்ணை திறந்து பார்க்கவும் இளவரசர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டார். இவளும் பார்த்தீங்கன்னா இளவரசரை தள்ளி விட்டுட்டு வெளியே வரா. வெளியே வந்தால் 2 காவலர்கள் எப்படி உள்ளே போனா அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு அவளை வந்து 2 பேருமே மடக்கி பிடிச்சிட்டாங்க. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பயந்துட்டே நிற்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இளவரசர் வந்துட்டாரு. வந்துட்டுமே என்ன என்னோட ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கத்தியை வாங்கிட்டு அவளை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ராணியோட பணிப்பெண் பார்த்துட்டு ராணிக்கிட்டே சொல்லிட்டாங்க. ராணியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்லவும் இவங்க வந்து என்னோட கெஸ்ட்டு தான்ப்பா, அரண்மனைக்கு புதுசில் தெரியாம தான் உன்னோட அரண்மனைக்கு வந்திருப்பாங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல இளவரசர் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் ராணி சொன்னதுனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து விட்டுட்டாரு. அப்போ அவங்க பணிப்பெண் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இவ திரும்பி பார்க்குறா. அப்போ தான் இவர் கழுத்தில் இருக்க அந்த டாட்டை பார்த்துட்டா. இப்போ தான் அவளுக்கு புரியுது உள்ளே பார்த்தது வந்து இளவரசர் தான் அப்படின்னு. இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமாவே போட்டிருந்திருப்பாரு. நல்ல வேளை எந்த பிரச்சனையாகலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.